கிறிஸ்தவனை மிகவும் பிரியமானவர்களே, 15/1/2021 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் இவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். அப்பா, என் தேவனுடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உங்களுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் அதிசயமும் இவருடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே, இவருடைய வாழ்க்கையில இரட்டிப்பான மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வருடத்துல அப்பா நீர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தின்படியே இவருடைய வாழ்க்கை நிறைவானதா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பும் நிறைவும் இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி. சங்கீதம் 65:11 படி வருஷத்தை உடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறேன் என்று சொல்லி எழுதிக்கூடிய வார்த்தையின்படி வருஷத்தை உடைய நன்மையினாலே முடிசூட்டி இவரை ஆசீர்வதித்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்த தேசத்திற்கு ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 15/1/2021 இந்த தேசத்திற்கு ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் தேசத்தில் நன்மை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க, விடுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடையட்டும் தகப்பனே. பொருளாதாரத்தில் மேன்மை கொடுப்பீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்து சிதன வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. அதோடு இந்த தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் எந்த மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து வைக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர முடியும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமென்.